இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உருமாற்ற பெருவிழாவைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தோற்ற மாற்ற பெருவிழா என்று கூட இந்த விழாவை நம்ம அழைக்கலாம். அன்புமிக்கவர்களே, வரலாற்றில் 4வது நூற்றாண்டிலிருந்தே இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பெருவிழா என்று தான் இது தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு கிபி 4வது நூற்றாண்டுக்கு பிறகு திருத்தந்தை முதலாம் கலிஸ்டஸ் அவர்களுடைய அந்த ஆட்சி பொறுப்பில் கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் நடந்த ஒரு போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்ற அந்த நிகழ்வை கொண்டாடும் வண்ணமாகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பெருவிழாவாக இதை கொண்டாடியதாக வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த ஆண்டவருடைய தோற்ற மாற்ற பெருவிழாவிலிருந்து நம்முடைய வாழ்க்கை பாடங்கள் என்ன என்பதை பற்றி தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆண்டவராகிய தோற்ற மாற்ற பெருவிழா என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை பற்றியும் இறப்பை பற்றியும் திருத்தூதர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இது புரியவில்லை, என்ன பேசி கொண்டிருக்கிறார் என்று. ஏனென்றால் அவர் பாடுகளை பற்றியும் இறப்பை பற்றியும் அவருக்கு நடக்கப் போகிற அந்த துரோகத்தை பற்றியும் பேசுகிறார். அவர்களுக்கு சற்று குழப்பமாக இருக்கிறது. மெசியா என்று இவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம், வர இருக்கிறவர் என்று இவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் பேசுவது எல்லாமே மிகவும் எதிர்மறையான துயரமான ஒரு காரியங்களாக இருக்கிறதே. இவர் பேசுவதில் எதிலும் மீட்பிற்கு உடைய அல்லது மெசியாவுக்கு உடைய மாட்சிமை அல்லது மேன்மை எதுவும் இல்லையே, அவமானமும் துரோகமும் சிலுவை மரணத்தை பற்றி இவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த தோற்ற மாற்றம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றும் 3 நெருங்கிய திருத்தூதர்களோடு நடைபெறுவதாக விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். திருத்தூதர் பேதுரு, திருத்தூதர் யோவான், திருத்தூதர் யாக்கோபு. இவர்கள் மூவருமே இந்த தோற்ற மாற்ற நிகழ்வில் இயேசுவோடு உடனிருந்ததாகத்தான் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. இந்த தோற்ற மாற்ற பெருவிழா என்பது குழம்பி போயிருந்த திருத்தூதர்களுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வர இருக்கிற மெசியா அப்படி என்பதை இன்னும் ஆழமாக உணர்த்துவதாகத்தான் இந்த தோற்ற மாற்ற நிகழ்வை நம்ம பார்க்க வேண்டும். தோற்ற மாற்ற நிகழ்வின் போது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மோசேவும் எலியாவும் பேசி கொண்டிருந்ததாகவும் அளவலாவி கொண்டிருந்ததாகவும் இந்த தோற்ற மாற்ற அந்த விவரிப்பில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, அது கூட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வரலாற்றில் திருச்சட்டத்திற்கு அடையாளமாக இருக்கிற மோசேவிடத்திலும் அதே நேரத்தில் இறைவாக்கினர்களுள் முதன்மையானவராக கருதப்படுகிற எலியாவோடு பேசி கொண்டிருப்பது திருச்சட்டம் அறிவித்த இறைவாக்கினர்களும் அறிவித்த மீட்பர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இயேசு அவர்களோடு அளவலாவி கொண்டிருந்ததாக விவிலியம் நமக்கு விவரிக்கின்றது. அன்புமிக்கவர்களே, இந்த தோற்ற மாற்றத்தினுடைய இன்னும் ஒரு பரிமாணமாக நம்ம காண்பது அங்கிருந்த திருத்தூதர்கள் மூவருக்குமே இந்த ஒரு தோற்ற மாற்ற நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்கு அவர்களை உள்ளாக்கி இருந்தது. காரணம், ஆண்டவருடைய முகம் அவருடைய ஆடை கதிரவனைப் போல ஒளிர்ந்ததாக அவர்கள் கண்டு வியந்து போயிருக்கிற அந்த ஒரு நேரத்தில் தான் அவர்களுக்கான ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. வானத்திலிருந்து இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்கிற இந்த வார்த்தைகள் என்பது நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். அன்புமிக்கவர்களே, இயேசுவை போல கீழ்ப்படிதலோடு இறை திட்டத்திற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்த ஒரு காரணத்திற்காகத்தான் இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடத்தில் நான் பூரிப்படைகிறேன் என்கிற வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்பதற்கான காரணம், இந்த மண்ணுலகில் நாமும் இறை திட்டத்தின்படி இறை சித்தத்தின்படி தாழ்ச்சியோடும் எளிமையோடும் கீழ்ப்படிதலோடும் நடந்து வாழ வேண்டும், ஆண்டவர் திருமுன்னிலையில் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்பதே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பாகவும் இந்த விழாவிலிருந்து நம்ம 2வது பாடமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். 3வது பாடம் என்பது இந்த வாழ்க்கை என்பது இன்பங்களையும் துன்பங்களையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்வு. இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு துன்பம் வருகிற நேரத்தில் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறோம், கடவுளை விட்டு வெகு தொலைவில் செல்லுகிறோம், கடவுளை மறுத்து வாழ்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் தான் இன்பம் வருகிற நேரத்தில், ஆசீர்வாதங்கள் வருகிற நேரத்தில் கடவுளை போற்றி புகழ்ந்து நன்றி கூறி வாழ்வதும், அதே நேரத்தில் துன்பங்கள் வருகிற நேரத்தில் இதுவும் இறைவனுடைய திரு சித்தம் என்று ஏற்று வாழவும் தான் இந்த ஆண்டவருடைய தோற்ற மாற்ற பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்படி என்றால் இன்பங்களையும் துன்பங்களையும் உள்ளடக்கிய அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் திருமுன்னிலையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே
நம்முடைய தலையாய கடமை என்பதையும் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த விழாவினுடைய இறுதி பாடமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சியோடு இன்றைக்கு தோற்றம் மாற்றம் பெற்றதையும் ஒரு மாற்றம் அடைந்ததையும் கொண்டாடுகிற நாம், அவரே நம்முடைய மீட்பர் என்பதை உணர்ந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்ப துன்பங்களை ஏற்று வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தன்னுடைய இறுதி நாட்களில் மிகுந்த வேதனையோடும் துன்பத்தோடும் தான் அவர் வாழ்ந்தார். ஏனென்றால் முதுமையில் பல்வேறு நோய்கள், முதுமையில் பல்வேறு வேதனைகள், இப்படி அனைத்து துன்பங்களையும் ஏற்று வாழ்ந்த அவரிடத்துல ஒரு நிருபர் கேட்டாராம், இத்துணை துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறீர்களே, கடவுள் மீது உங்களுக்கு கோபம் வரவில்லையா அப்படின்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் துன்பத்தை அனுபவித்து நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்ற நேரத்தில் எனக்கு சிலுவை வேண்டாம், துன்பம் வேண்டாம், சோதனை வேண்டாம், இறப்பு வேண்டாம், அவமானம் வேண்டாம் அப்படின்று சிலுவையை விட்டு இறங்கி விடவில்லை. அன்பு உறவுகளே, மாறாக சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிர் துறந்து தம்முடைய திருத்துய இரத்தத்தால் உங்களையும் என்னையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டுள்ளார். அந்த திருத்துய இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் திருமுன்னிலையில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் பாடுபடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.